நாம் என்பது நமக்கான ஒரு சொல். நாம் என்பது ஒற்றுமையின் ஒரு சொல். நான் என்றால் எல்லாமே எனக்கானதாய் மாறிவிடுகின்றது. ஆனால் நாம் என்னும் போது எல்லாமே எல்லோருக்கும் பொதுவாக மாறிவிடுகின்றது. ஆகவே நான் என்பது ஒரு சொல் அல்ல, அது எங்களது பாதை. இந்த பாதையூடாக ஒற்றுமையாக பயணித்தால் நாங்கள் அடைய வேண்டிய இலக்குகளை அடைவது சாத்தியம். வாருங்கள், நிகழ்ச்சியினூடாக பயணிக்கலாம். இது நமக்காக நாம். இந்த வாரமும் மக்களுக்கு தெளிவூட்டும் விதமாக, விழிப்புணர்வுகளை ஊட்டும் விதமாக நிகழ்ச்சியாக அமைய இருக்கின்றது. மருத்துவம் சார்ந்த நிகழ்ச்சியாக அமையவிருக்கின்றது. குறிப்பாக ஒவ்வொரு பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி சர்வதேச வலிப்பு நோய் சம்பந்தமான நினைவுகூரும் தினமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இது சம்பந்தமாக இந்த நோயை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும், அது சம்பந்தமான தெளிவூட்டுகின்ற பல்வேறு விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும் முகமாக இன்று கலையகத்துக்கு 2 மருத்துவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை நான் அறிமுகப்படுத்துகின்றேன். முதலாவதாக டாக்டர் MTM ரிஃப்தி அவர்கள், விசேட நரம்பியல் நிபுணர், மத்திய குழு உறுப்பினர், சிரேஷ்ட ஆலோசகர், இலங்கை வலிப்பு கூட்டமைப்பு. அடுத்ததாக டாக்டர் திவாகரன் அவர்கள் வந்திருக்கின்றார், விசேட நரம்பியல் நிபுணர், பதிப்பாசிரியர், இலங்கை வலிப்பு கூட்டமைப்பின் உறுப்பினராக இருக்கின்றார். இந்த வகையில் உங்கள் அனைவரையும் இங்கே வரைத்தமைக்கு வரவேற்றுக் கொண்டு நன்றி தெரிவித்துக் கொண்டு, முதலாவதாக டாக்டர் ரிஃப்தி அவர்களிடம் கேட்க வேண்டிய கேள்வி, மக்கள் மத்தியில் முதலாவதாக இந்த வலிப்பு என்றால் என்ன, அதை பற்றி தெளிவுபடுத்த வேண்டும். எங்கள் எல்லாருடையும் இந்த பிரெயின் என்ன மூளை ஃபங்க்ஷன் ஆகிற டைமுக்கு ஃபங்க்ஷனுக்காக எல்லா நரம்பும் ஒரு நெட்வொர்க்காக தான் இருக்குது. பில்லியன் கணக்கான நரம்பு ஒன்று கொண்டு கனெக்ட் ஆகி ஒரு எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜில் தான் இந்த வேலை வெட்டி நடக்குது. இப்போ நார்மலான மனுஷர்கள்ட இந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி ஒரு அளவுக்கு அந்த வோல்டேஜ் சரியாக போகும். சில சமையல்களில் சில நோய்களில் ஒரு கண்டிஷன்ஸில் இந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி ஒரு ஆக கூடும். இந்த மின்னல் மாதிரி ஒரு அடிக்கு கூடும். அந்த கூடின தாக்கத்தினால உடம்பில் பரிவேரமான வித்தியாசங்கள் நடக்கும். இப்போ பொதுவாக மக்கள் கண்ட விஷயந்தான் இந்த கைகாலெல்லாம் அடித்து ஆள் கீழே விழுந்து வாயில் நுரம் வந்து கண் ஒசக்க போயிட்டு அப்போ எல்லோரும் கண்டுபிடிப்பாங்க இது வலிப்பு தானண்டி. இப்போ வலிப்புன்றது நார்மலாக இருக்கிற மனுஷனுக்கு மூளையில் இருக்கிற எக்ஸசிவ் கரண்ட் கூடான அந்த கரண்ட்னால தான் இது நடக்குது. இப்போ இந்த நடைமுறையில் வச்சு இந்த வலிப்பை பற்றி தேடி அதுக்கேற்ற இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் செஞ்சு டெஸ்ட் எல்லாம் செஞ்சு அதுக்கு ஏன்னா மருந்து குடித்தாக்கா ஒரு 165-70 பேருக்கு இந்த நோயிலேருந்து பூராக சுகமாக கிடைக்கும். இந்த வெளியே தெரிகின்ற விடயங்கள் பொதுவாக திரைகளில் ஊடகங்களில் அதிகமாக காண்கின்றது நீங்கள் கூறிய அந்த நுரைகள் தள்ளுறது, கையை காலை இழுக்கின்ற அந்த விடயங்கள். இதைவிட வலிப்புகளில் வேறு குணாதிசயங்கள் இருக்கின்றன. சில டைமில் அவங்களோட நினைவு மாறும். சில டைம் இப்படி ஒரு பார்த்துப்பாங்க ஒரு செக்கு. சில டைம் இந்த கைகால் கொஞ்சம் ஆடும். சில டைம் அவங்க ஈக்கிய கம்யூனிட்டியோட அந்த ஈக்கிய கிட்ட இருந்த மக்களோட கனெக்ஷன் இல்லாமல் ஒரு பக்கத்தை பார்த்து கொண்டு இருப்பாங்க. கைகால் ஆட்டுவாங்க. சில டைமுக்கு தொடுவாங்க எங்கே ஹேரி. அது மாதிரி கொஞ்சம் நேரத்தில் செகண்ட்ஸில் நார்மல் ஆகிடுவாங்க. நார்மலாகி தேல் கனெக்ட் அகெயின் மறுபடியும் அவங்களோட சேர்ந்து வேலை வெட்டி செய்வாங்க. இப்போ அவங்கள்ட்ட கேட்ட இடத்துல நடந்து அவங்க கொண்டும் தெரியாது. இப்போ எல்லா வலிப்புலேயும் கைகால் ஆடி நுர வராது. சில வகையில் சும்மா இந்த பேச்சில் மாற்றம் இல்லாட்டி அவங்களோட கனெக்ஷன் இப்போ ஐடியாஸ் ஒன்று அந்த டைமுக்கு நடக்காது. சில பிள்ளைகள் ஸ்கூலில் இருக்கிற அப்சன்ஸ் அண்ட் சீசர் ஒன்று இருக்குது. அதில் கிளாஸை இப்படி இருக்க போகல இந்த ஒரு இடத்தை பார்த்து கொண்டு இருப்பாங்க. ஃபியூ செகண்ட்ஸ் தே ஆர் பேக் டு நார்மல், தே ஆர் இன் த கிளாஸ். அப்போ அந்த டைமுக்கு டீச்சர் கேட்பாங்க, என்னப்பா நீ அங்கே பார்த்துக்கிறாய், நீ என்ன விஷயத்தை பார்த்து உங்களோட அவதான கூடுதல் கதைக்கிறா இல்லைண்டி. அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வரையணும். இப்போ அது மாதிரி சின்ன வலிப்புகளும் இருக்குது. பெரிய வலிப்பு தான் நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு டிஸ்கிரைப் பண்ணது. தொடர்ந்து இது தொடர்பாக நிறைய கேட்க வேண்டும், பேச வேண்டும். முதலில் நான் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம், நீங்கள் நிறைய இது சம்பந்தமான பணிகளை உங்களுடைய கூட்டமைப்பு சார்பாக செய்து கொண்டிருக்கிறீங்க. வலிப்பு நோய் சம்பந்தமாக விழிப்புணர்வுகள் மற்றும் சிகிச்சை முறைகளை செய்து கொண்டிருக்கிறீங்க. உங்கள் கூட்டமைப்பு பற்றி சொல்லுங்கள். இதை பற்றி சொல்ல வலிக்கிட்டால் உலக அளவில் இன்டர்நேஷ்னல் சர்வதேச வலிப்பு கூட்டமைப்பு என்று ஒன்று இருக்கின்றது. ஆங்கிலத்தில் இன்டர்நேஷ்னல் லீக் அகெயின்ஸ்ட் எபிலெப்சி என்று சொல்லுவார்கள். அந்த கூட்டமைப்புக்கு உலக நாடுகளில் பல இடங்களில் அவர்களுடைய உப கூட்டமைப்புகள் இருக்கின்றன. அப்படி ஒரு உப கூட்டமைப்பு தான் எங்கள் நாடு. அப்பொழுது ஆங்கிலத்தில் அதனை நாங்கள் ஸ்ரீலங்கா SLLA
SLE, ஸ்ரீலங்கன் லீக் அகெயின்ஸ்ட் எபிலெப்சி என்று சொல்லுவோம். அதாவது இலங்கை வலிப்பு கூட்டமைப்பு. அப்பொழுது இந்த கூட்டமைப்பு என்று இருப்பது இதன் முக்கிய நோக்கங்கள் ஆவன இந்த வலிப்பு பற்றிய தெளிவான ஒரு விழிப்புணர்வு, வலிப்பு பற்றிய ஒரு தெளிவான ஒரு விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்துதல், வலிப்பை உடனடியாக இனங்காணுதல் எப்படி என்பதை மக்களிடம் கொண்டு சேர்த்தல், மற்றது இந்த வலிப்புக்குரிய தகுந்த சிகிச்சை முறைகள் நிச்சயமாக இருக்கின்றன, அதனை எங்கு அணுகலாம், எவ்வாறு இடங்களுக்கு வந்து அணுக வைத்தல், மேலும் இது எல்லாவற்றுக்கும் மேலாக ப்ரிவென்ஷன், வலிப்பே ஏற்படாமல் எவ்வாறு தவிர்க்கலாம் என்பதற்குரிய ஆலோசனைகளை வழங்குதல், இந்த வலிப்புக்கு சிகிச்சை அளிக்கும் டாக்டர்ஸ் மற்றது இதர சுகாதார பணியாளர்களை இணைத்தலும் அவர்களுக்குரிய போதிய பயிற்சிகளை வழங்குதலும் என்பது எமது கூட்டமைப்பின் நோக்கங்களாகும். நன்றி டாக்டர். அடுத்ததாக டாக்டர் ரிஃப்தி அவர்களும் கேட்கின்றேன், இந்த வலிப்பு நோயாளிகளை முன்கூட்டியே இனங்காண்பது எப்படி? இப்போ எங்களோட கூட்டமைப்பில் சொல்கிறது என்ன, இந்த நோயாளிகள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அரசாங்க ஹாஸ்பிட்டல் ஒன்று போயிட்டு இந்த நோயை பற்றி சரியாக கண்டுபிடிக்க வேணும். இப்போ ஒரு உதாரணமாக சில பிள்ளைகள் இருக்கிறாங்க ஸ்கூல் அசம்பிளியில் நின்று இருக்க போக்குள்ள கீழே விழுவாங்க, அது வலிப்பொண்டா இல்லை, மிச்ச நேரத்துக்கு அவங்க உண்டோ சாப்பாடு நல்ல போஷணங்கள் சரியாக எடுத்து இல்லை, சிலவங்க தண்ணி குடிச்சு இல்லை, டீஹைட்ரேட்டட். அப்போ உணவு பழக்க வழக்கங்களும் இந்த நோய்க்கான காரணிகளாக இருக்கின்றன சில டைமுக்கு. அப்போ அந்த இந்த கீழே விழுகிற எல்லாருக்குமே வலிப்பு இல்லை. இப்போ நாங்கள் ஒரு இடத்துல தண்ணியில் குறைச்சி குடித்து மிச்ச நேரம் நின்று கொண்டீங்கன்னா சமடைய ப்ரெஷர் இறங்கி சும்மா விளையணும், அது வலிப்பொண்டா இல்லை, உடல் பலவீனம் காரணமாக அவங்க ஐசூட்டியும். இப்போ இந்த வலிப்புக்காக நாங்கள் சொல்கிற நேரத்தை இந்த நோயை கண்டுபிடிங்க. இப்போ எல்லோரும் லேபிள் அடிப்பாங்க, இவங்களுக்கு அது இருக்குது இதுக்கு. இப்போ சம்டைம்ஸ் இந்த டீச்சர்ஸ் மாதிரி பேரண்ட்ஸுக்கு வர சொல்லி உமா அப்பா கூப்பிட்டு சொல்லுவாங்க, இந்த பிள்ளைக்கு ஒரே கீழே விழுறாங்க, வலிப்பு மாதிரி இருக்குது, போயிட்டு மறந்துடுங்கண்டி. இப்போ அதில் ஒரு ப்ராப்ளம் உண்டிக்குது, இதில் என்ன ஸ்டிக்மா உண்டிக்குது. ஸ்டிக்மாண்டா லேபிள் ஆகுது. இப்போ இந்த பிள்ளைக்கு இந்த நோய் இந்த அடையாளம் இருக்குதாண்டி, அது எங்களோட சோஷியலில் இப்போ மனுஷரோட இடத்துலாக்கே அது பெரிய ஸ்டிக்மா உண்டு. இப்போ அவங்க எல்லாரும் சேர்ந்து கலந்து இப்போ ஈக்க மாட்டாங்க, அந்த நோய் இப்போ அவனுக்கு தொட்டு வியாதி மாதிரி வந்து பிடிப்பண்ணி அவங்க கிட்ட போக மாட்டாங்க. சில டைமுக்கு அந்த ஃபேமிலியிலேயே உடனடியாக நடக்கிற மேரேஜஸ் கனெக்ஷன்ஸ் அதெல்லாம் சில டைமு குறையணும். இப்போ இந்த நோய் அப்படி பரம்பரை வியாதி போகிறோண்டல்ல, அப்படி இருந்தாலும் அது ஸ்மால் பர்சன்டேஜ். அப்படியானால் இந்த வலிப்பு என்பது பரம்பரை வியாதி அல்ல, மரபியல் நோய் அல்ல. இல்லை, மிச்சம் பேருக்கு தேர் ஆர் ஸ்மால் பர்சன்டேஜ் வேர் த பேரண்ட்ஸ் கேன் ஹேவ். உமா அப்பாவுக்கு பழிப்பிக்கிறவங்க சிலவங்களுக்கு சின்னோரு இந்த பர்சன்டேஜுக்கு பிள்ளைகளுக்கு வலிப்பு வரையணும். அதை விட இப்போ 195க்கு மேலே வலிப்பு வரவங்களுக்கு பேரண்ட் ஹிஸ்ட்ரி ஒன்று இல்லை. இப்போ மற்ற கஷ்டம் அதல்ல. இப்போ நீங்கள் மரிஃபானதுக்கு பிறகு இந்த பிள்ளைகளுக்கு இது வருமா, அந்த பயம் ஒன்று இருக்குது. அந்த பயத்துலேயும் சொல்கிறதுக்கு இருக்குது, வலிப்பு வரவங்க எல்லாருடைய பிள்ளைகளுக்கும் இந்த நோய் போகாது. அப்போ நாங்கள் என்ன சிந்திக்க வேணும், என்ன மாதிரி ஐடென்டிஃபை பண்ணினா நீங்கள் இவருக்கு மயக்கம் வருவது, கீழே விழுவுது, கைகால் அடிக்குது, எச்சி மாதிரி வருதுண்டாக்கா ஒரு நிபுணர்கிட்ட ஒரு டாக்டர்கிட்ட போகணும். இது இல்லாமல் இது பயந்து இருக்குது, ஒரு மற்ற ஐடியாஸ் இருக்குது தானே. இப்போ பேர் பயந்தாக இருக்குது. நார்மலாகவே எங்கள் மக்கள்கிட்ட ஒரு குணாதிசயம் ஒன்று இருக்கின்றது, அப்படி மயக்கம் வந்தால் நேரடியாக ஜெனரல் பொது சத்திர நிபுணர்களிடம் போய் அணுகுவது. ஆனால் வலிப்பு தொடர்பான விழிப்புணர்வுகள் வந்து அதிகமாக தெரிவதில்லை. இது வலிப்புக்கான ஆரம்ப கட்ட முறையா என்பது கூட அவர்களுக்கு தெரிவதில்லை. இப்போ அதுதான் இப்போ எங்களுக்கு பிரச்சனை. இப்போ நாங்கள் எல்லாருக்கும் கொடுக்க மெசேஜ் என்ன, இப்போ அது மேலே பெரிய அட்டாக் வந்தால் அது பிரச்சனை ஒன்றும் இல்லை, எப்படியும் வலிப்பு தானே இருக்குது. இல்லாமல் சின்ன சின்ன அமைப்புகள் வருதுண்டாக்கா ஒரு டாக்டரை, ஒரு MBBS டாக்டர், ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் இல்லாட்டி பேஸ் ஹாஸ்பிட்டல் இல்லாட்டி ப்ரொவின்ஷியல் ஹாஸ்பிட்டல், டீச்சிங் ஹாஸ்பிட்டல் வேண்டி எடுத்து போனாக்கா அந்த ஓபிடிக்கு சொன்னாக்கா அதுக்கேற்ற கிளினிக் இருக்குது. அந்த கிளினிக்கு போட்டால் அந்த வயது நிபுணர்கள் பார்த்து சொல்லுவாங்க, டெஸ்ட் பண்ணி இது என்ன நோயண்டி, அப்படி வலிப்பண்டி கன்ஃபார்ம் ஆனால் தான் அதுக்கு மருந்து கிடைக்கும். டாக்டர் திவாகரன் அவர்களிடம் கேட்க வேண்டும். குறிப்பாக நாங்கள் வலிப்பு என்றால் தெரிந்து கொண்ட விடயங்கள், வலிப்பு ஏற்பட்ட நோயாளியிடம் உடனடியாக போய் அவர் கையில் இரும்பு கொடுப்பது, கரண்டியை வாய்க்குள் வைப்பது, இவ்வாறு பல விடயங்கள் நாங்கள் பல ஊடகங்கள் சினிமாக்களில் பார்த்திருக்கின்றோம். இதில் நல்லது எது கெட்டது எது, அதாவது சாதகம் எது பாதகம் எது, இது சரியான விடயமா தவறான விடயமா என்பது கூட தெரியவில்லை. இது வழக்கமாக இந்த விடயங்கள் வந்து காலத்துக்கு காலம் அவ்வாறு கடத்தப்பட்ட
ஒரு விடயமாக தான் இருக்கின்றது. இதை பற்றி உங்களிடம் கேட்கின்றேன். ஆம், மிக இலகுவாக சொல்ல வேண்டுமென்றால் அப்படி நாங்கள் கொடுப்பதில் செய்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. அதனால் அந்த வலிப்பு நிற்கப் போவது இல்லை. அதற்கு ஒரு சிறு விளக்கம் சொல்லுகின்றேன். ஐயா அப்பொழுது சொன்னார் வலிப்புன்றது ஒரு எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி, தமிழில் சொன்னால் நாங்கள் ஒரு மின் அதிர்வுன்னு சொல்லலாம். இப்பொழுது நீங்கள் என்னிடம் பேசுவது, நான் உங்களிடம் பேசுவது மின் அதிர்வு தான். நீங்கள் பேசுவதை நான் விளங்கிக் கொள்வதும் மின் அதிர்வு, எங்கள் மூளையில் ஏற்படும் ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டி எப்படி எங்கள் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கிறது. உங்களுக்கு என்ன கேள்வி கேட்கணும்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு விளங்கி நான் விடை சொல்லுகிறேன். வலிப்பு என்பது இந்த கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு ஆக்டிவிட்டி, அதாவது கட்டுப்பாடற்ற மின் அதிர்வு. இந்த எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கிறேன்னு சொல்லுவீங்க. அப்போ கட்டுப்பாடற்ற மின் அதிர்வு ஏற்படும் பொழுது மூளையின் எந்த பகுதி அந்த அதிர்வை ஏற்படுத்துவது என்பதன் அடிப்படையில் எங்களுடைய உடற்பாகங்கள் இயங்குகின்றன. உதாரணமாக கையில் இருக்கும் பகுதியில் மின் அதிர்வு ஏற்பட்டால் தலையில் இந்த கை ஆடப்போகுது. இந்த தலையில் ஏற்படும் இந்த அதிர்வை கையில் இரும்பை கொடுப்பதனாலோ அல்லது வேறு இதனை கொடுப்பதனாலோ நிப்பாட்ட இயலாது. ஆனால் இந்த எண்ணம் ஏன் இப்படி கனகாலமாக நம்புகிறார்கள் என்றால், எந்த வலிப்பும் அதிக நேரம் நீட்பதில்லை. 1 நிமிடம் 2 நிமிடம் தான் பெரும்பாலான வலிப்புகள் இருக்கும். அப்போ நீங்கள் கையில் எதை கொடுத்தாலும் கொடுக்காட்டிலும் வலிப்பு நிற்க போகுது. இன்று வரை அப்படியான அது விஞ்ஞான ரீதியாக எந்த விதமான இல்லை, நிச்சயமாக இல்லை. நான் சொல்லுகிறேன், நீங்கள் இரும்பில்லை சில பூவை கொண்டே கொடுத்து பாருங்க, அதுவும் நிற்கத்தான் போகுது. ஏனென்றால் அந்த 2 நிமிஷத்தில் வலிப்பு நிற்க போகுது. ஆனால் ஒரு சில வலிப்புகள் நிற்காத வலிப்புகள் இருக்கின்றன. நிச்சயமாக 5 நிமிடங்களுக்கு மேல் வலிப்பு இருந்தால் நீங்கள் அந்த நோயாளியை அங்கு வைத்திருப்பது நல்லதல்ல. ஒரு ஆம்புலன்ஸை கூப்பிட்டு தகுந்த வைத்தியசாலைக்கு அனுப்ப வேண்டும். வலிப்பை நிப்பாட்டக்கூடிய ஒரே மெத்தட், அந்த வலிப்பை நிப்பாட்டக்கூடிய ஊசி மருந்துகள் அல்லது சில மருந்துகள் அந்த பின்பக்கத்தால் வைக்கிறதுக்கு, நாக்கில் வைக்கிறதுக்குரிய மருந்துகள் இருந்தால் அதுகளை வைக்கலாம். நிச்சயமாக நீங்கள் யோசிச்சு பார்த்தா ஒரு ஆளுக்கு அந்த வலிப்பு வந்து கொண்டு இருக்க பெரிய வலிப்பு வரைக்கும் அதுகளை வைக்கவும் மேலாது. அது மிகவும் இலகுவான நடைமுறை அல்ல. அப்பொழுது நீங்கள் கேட்டீர்கள் இப்படி செய்யலாமாண்டு. நான் சொன்னேன், இரும்பையும் வைக்கலாம் பூவையும் வைக்கலாம் என்று. பூவை வச்சா என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது, ஆபத்து இல்லை. இரும்பை வச்சா என்ன நடக்கும்? சில நேரங்களில் அந்த இரும்பினால் அவருக்கே ஒரு காயம் ஏற்படலாம் இல்லையா? சிலர் வாய்க்குள்ளும் என்னத்தையாவது வைப்பார்கள். வாய்க்குள்ளுள் உள்ள பல்லுகள் எல்லாம் நெருமி கடிபடும் பொழுது வாய்க்குள்ள ஒரு ஆப்ஜெக்டை வச்சு இன்னும் பல்லுகளை உடைக்கிறதுக்கு தான் சான்ஸ் கூட. இது இரும்பால காயம் பெறலாம். அப்படியானால் இந்த சந்தர்ப்பங்களில், அதாவது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்களாகவும் இருக்கலாம், அல்லது இது நேரத்தில் அவர்களுடைய சூழலில் யாராவது இந்த இடத்தில் பாதிக்கப்பட்டால் கண்டிப்பாக அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை செய்ய நிலைமை இருக்கின்றது. எவ்வாறான முதலுதவி? அப்பொழுது எவ்வாறான ஃபர்ஸ்ட் எய்ட் முதலுதவி என்பதில் நான் 3 விடயங்கள் சொல்ல போகின்றேன். ஒன்று நேரம். அதான் அப்போதும் சொன்னேன், பெரும்பாலான வலிப்புகள் 1 நிமிடம் 2 நிமிடத்தில் நின்று விடும். நீங்கள் என்ன செய்தாலும் செய்யாவிட்டாலும் அது நிற்கப் போகிறது. அப்போ 5 நிமிடங்களுக்கு மேல் வலிப்பு செல்லுகிறது என்றால் நீங்கள் செய்யக்கூடிய மிக முதல் ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து ஒரு ஆம்புலன்ஸையோ ஒரு சேஃபான வாகனத்தை கூப்பிட்டு அவரை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லுதல், அல்லது சில வலிப்பு நோயாளிகள் தாங்களே அந்த ஊசி மருந்து அல்லது அந்த மருந்துகளை வைத்திருந்தால் அதனை செலுத்துதல். அது வரைக்கும் எப்படி அவரை ஆபத்து இல்லாமல் வைத்திருப்பது. அப்பொழுது நீங்கள் அவரை பார்ப்பதிலும் பார்க்க அவரை சுற்றியுள்ள இடங்களை பார்ப்பது நல்ல. அவருடைய கால்கை அடிபடுகிறது, அவர் அதனால் அடிபட்டு எந்த காயமும் ஏற்படாத வகையில் அந்த இடத்தை அகற்றி வையுங்கள். உதாரணமாக கட்டிலில் இருந்தால் ஒரு பெரிய கட்டிலாக இருக்க வேண்டும், அல்லது கட்டில் இல்லாமல் ஒரு நிலத்தில் விழுந்திருந்தாலும் நல்ல. அப்பொழுது ஒரு நிலத்தில் விழுந்த ஒருவரை எழுப்ப வேண்டாம். இந்த நிலம்தான் மிகவும் சேஃபான பாதுகாப்பான இடம். அப்போ என்ன செய்யணும்? அந்த நிலத்தை சுற்றி வர என்னாலும் மீச கதிரை அல்லது ஒரு காயம்பட அது எல்லாத்தையும் அகற்றுங்க. ஒரு விஷயம் யோசிக்கணும். இப்போ இந்த தலை அடிக்கும் பொழுது என்ன நடக்கலாம்? தலை நிலத்தில் அடிபட்டால் உங்கள் தலை காயப்படலாம். அப்பொழுது ஒரு மிருதுவான டவலோ ஒரு தலானி வைக்க முடியும் என்றால் வையுங்கோ, ஏனென்றால் காயப்படாமல் இருக்கு. அப்போ அவரை காயப்படாமல் வைத்திருப்பதற்கு அவரை சுற்றியுள்ள பாதுகாப்பற்ற விடயங்களை அகற்றுதெல்லாம் முதல் விடயம். 2வது விடயம், வலிப்பு வந்து நிற்கும் பொழுது ஒரு சக்தி வரலாம், வாந்தி வரலாம், சில லங்ஸுக்குள்ள நுரையீரலுக்கு போனால் வேறு பிற பிரச்சனைகள் வரும். அப்போ வலிப்பு வந்து முடிந்தவுடன் அவரை நோயாளியை ஒரு பக்கமாக திருப்புதல், ஒரு கழித்து வைப்பது முக்கியம். அது வைப்பதற்கு காரணம், அவருக்கு வாந்தி வந்தால் அது வெளியில் போகிறதுக்கு, உடம்புக்குள்ளே போகாமல் அது நீங்கள் செய்யணும். வலிப்பு முடிந்த உடனே நான் நினைக்கிறேன் இப்படி ஒரு நிலையில் வைத்திருக்கலாம்.
பெரும்பாலான வலிப்புகள் அடுத்தடுத்து ஏற்படாது. ஆனால் நிச்சயமாக அதை செய்ய வேண்டாம். அவர் எழும்பினா பிறகு செய்யலாம், அவர் ஒரு நல்ல நிலைக்கு வந்த பிறகு செய்யலாம். அந்த நேரத்தில் கொடுத்தீங்க என்றால் அதுவும் நெஞ்சுக்குள்ளே போகும். உங்கள்கிட்ட நல்ல சாஃப்டான பஞ்சு போன்ற இது இருந்தால் அதை வாயில் வைக்கலாம், ஒரு ஒரு ஸ்பாஞ்ச். பட் அது அநேகமாக இருக்காது உங்களோட கையில், அதுக்காண்டி மற்ற பொருட்களை வைக்க வேண்டாம். மூன்றாவது விஷயம், அப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்தது நேரம், டைமிங் வெரி இம்பார்ட்டன்ட். 5 நிமிஷத்துக்கு மேலே போகுதுண்டா அடுத்தடுத்து வருதுண்டா ஹாஸ்பிட்டல், மருந்து இருந்தால் மருந்து கொடுங்கோ, சுற்றியுள்ள இடத்தை அகற்றுங்கோ, பாதுகாப்புகளை. சில வேறு வகையான வலிப்புகள் இருக்கின்றன. ஐயா சொன்னார், சில பேருக்கு இங்கே இருக்குன்னு தெரியாமல் இருக்கும். அங்கேயும் ஒரு பாதுகாப்பு முக்கியம். ஒரு ஒரு கூரையின் உச்சியில் இருப்பவர் எங்கே இருக்குன்னு தெரியாமல் போய் கூரையிலேருந்து விழுந்துட்டா என்ன செய்யறது? அப்போ அவரை கொஞ்சம் பிடிச்சு வைக்கிறதும் முக்கியமாக இருக்கும். அதுக்காண்டி ஒரு வலிப்பு அடிக்கிறால உங்களால் பிடிக்கல. நீடித்த வலிப்பு என்பது மரணத்தை சம்பவிக்குமா? நிச்சயமாக, அதான் நான் சொல்லுகின்றேன். 5 நிமிடங்களுக்கு அதிகம் என்றால் சில நேரங்களில் மூச்செடுக்க இல்லாமல் போக சான்ஸ் இருக்கிறது. அப்போ அந்த நிலைக்கு வருவதற்கு நாங்கள் இடமளிக்க முடியாது. எனவே நான் சொல்வது 5 நிமிடம். 5 நிமிடத்துக்கு மேலே என்றால் நீங்கள் அவசரமாக ஒரு வைத்தியசாலையை பற்றி நாடுவது நல்லம். ஆனால் நம்புங்கள், பெரும்பாலான வலிப்புகள் 2-3 நிமிடத்தில் இல்லாமல் போகும். நன்றி டாக்டர். இந்த நேரத்தில் அச்சம் இருக்கின்றது. வலிப்பு சம்பந்தமானவர்கள் தாங்கள் தொழில் செய்யலாமா, திருமணம் முடிக்கலாமா, டிரைவிங் செய்யலாமா, ஏதாவது தொழிற்சாலைகளில் பணிபுரியலாமா என்றொரு அச்சம் இருக்கின்றது. அவ்வாறானவர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய விடயம், வலிப்பு இருக்கிற மக்கள் அப்படி யோசிக்கக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு எடுக்கேஷன் நார்மல் அடிக்கலும், உங்களுக்கு டிகிரிக்கு போகலும், உங்களுக்கு உங்களோட PhD போகவும் மேலும், உங்களுக்கு ஆசிரியராக வேலை செய்யவும் மேலும். உங்களோட தொழிலில் நீங்கள் செலக்ட் பண்ண போக்கில் இந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ், வேலை செய்கிற நேரங்கள் காலையிலேருந்து மாலை வரைக்காடையும் வேலை செய்து கேளும். இப்போ முழிச்சு செய்கிற வேலைகள் கூடாது. இப்போ நாங்கள் மிக காலம் ராவேல முழிச்சிருந்தாக்கா, விசேஷமாக இப்போ இந்த ஃபோன் கூடுதலாக பாவிச்சாக்கா, சிலவங்க இப்போ ராவு 10 மணிக்கு சாப்பாடு முடிஞ்சு 1 மணி நேரம் காட்டியும் ஃபோனில் இருக்கிறாங்க. அப்போ நடக்கிறது இங்கே முழிச்சிருக்கிறீங்க. இப்போ முழிச்சிருக்கிறதுனால வலிப்பு வார குணம் கூட, ரிக்கரன்ஸ் வரும். நீங்கள் எவ்வளோ நல்ல மருந்து குடித்தாலும் ராவைக்கு முழிச்சிருந்தால் வலிப்பு வார சான்ஸ் கூட. ஆனால் இந்த காலத்தில் வந்து அதிகமாக இருக்கு. இரவில் முழிக்கிறார்கள், தொலைபேசியில் நேரங்களை செலவிடுறாங்க. 6 மணிக்கு எழும்புற மக்கள் எல்லோரும் 10 மணிக்கு எழும்புறாங்க. அப்போ உடனே டேப்லெட் டைமே கிடைக்குது இல்லை. அது மேலே இப்போ மற்ற பொறுத்தர் பார்த்தா அவங்களோட ஃபோன் பில், எலக்ட்ரிசிட்டி பில் எல்லாம் கூடிக்கொண்டு போகுது. ராவு 10 மணி 1 மணி 2 மணியை கடையும் வெள்ளம் ஆகும். இப்போ பார்த்த பொருளாதார நெருக்கடியை பார்த்தால் கூட வலிப்பு வாய்ப்பு. அப்போ நீங்கள் செலக்ட் பண்ணுற ஜாப், உங்களோட வேலை வெட்டிகள் வெள்ளக்கு 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி வெள்ளம் 5, 6 மணி 7 மணிக்கு முடிக்கிறோம்னா மிக நல்லம். மற்றது வீட்டிலேருந்து போக முந்தி சரியான மருந்து பொருட்களை சரியாக குடித்து ஒரு சாப்பாடை திண்டு அந்த உணவுப் பொருட்களையும் எடுத்து தான் போகணும். அது மாதிரி லஞ்ச், பகல் மத்தியானம் லஞ்சும் அது மாதிரி இரவு சாப்பாடெல்லாம் லேட் பண்ணாமல் டைமுக்கு சாப்பிடணும். இது முறையற்ற உணவு பழக்க வழக்கம் கூட வலிப்பு வரும்னு சொல்கிறீங்க டாக்டர்? முறையற்றேண்டா முறையற்றனா நாங்கள் காலையில் லேட் பண்ணாமல் லேட் பண்ணுறதில்ல, இரெகுலர். அது முக்கியம். ஃபஸ்ட்டுக்கு இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு முக்கியமான சாப்பாடு. உங்களுக்கு விரும்பினத்தை தின்னேனும். அப்போ நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து தான் வேலைக்கு போகணும். நீங்கள் சொல்லும்போது நான் திரையத்தில் என்னையே சுயபரிசோதனை செய்து பார்க்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுகின்றேன். ரைட். ஸோ மிச்சமாக நடக்கிற ஸ்கூல் சின்ன இடையூறு வலிப்பு இல்லாதவருக்கு அதனால் வலிப்பு வரும் இல்லை. எனக்கு வலிப்பு இருந்தால் அது வலிப்பை தூண்டலாம், அது கடமை. அது செய்ய வேணும். அது மாதிரி இப்போ ஸ்கூல் பிள்ளைகளும் இப்போ புதுசாக எல்லாரும் 5 மணிக்கு கிளம்பி 6 மணிக்கு ஓட்டுறாங்க, வேன் வருவது எல்லாம் நடக்குது. கடைசிக்கு அவனை உணவுப் பொருள் கொண்டும் இல்லை, சில டைம் மறந்துட்டு இருக்கிறதுக்கும் மறந்துடாங்க. அப்போ அந்த வலிப்பு வர சான்ஸ் கூட. அப்போ அந்த உமா அப்பா என்ன செய்ய வேணும், இவங்க எலுமினிலாவுக்கு அவங்க சின்ன சாப்பாடு கொடுத்து இந்த மருந்தையும் கொடுத்து தான் ஸ்கூலுக்கு அனுப்ப வேணும். இப்போ சில ஜொப்புகள் இருக்குது அவதானமான முறையில் இருக்கிற ஜொப்புகள். இப்போ க்ரெயின் ஆப்ரேட்டர்ஸ் ஒர்க்கிங் இன் டேஞ்சரஸ் பிளேசஸ். அப்போ அந்த மாதிரி ஜொப்புகள் செலக்ட் பண்ணிக்கொள்ள கூடாது. டிரைவிங் இந்த மாதிரி டிரைவிங் இப்படி இப்போ தன்னட வாகனம் ஓட்டுறேன்டாக்கா வலிப்பு வந்து அதுக்கேற்ற மருந்து எல்லாம் எடுத்து 1 வருஷ காலத்தில் மட்டும் வலிப்பே இல்லாட்டி தன்னட வாகனத்தை பகல் டைமில் ஓட்டையிலும். வாகனமெண்டா அது காராவேலும் இல்லாட்டி மோட்டர் பைக்காகவும் மேலும். அப்போ இரவேல வாகனத்தில் போகிறத கொஞ்சம் குறைக்க வேணும். அப்போ நாங்கள் நீங்கள் டைமுக்கு தூங்க வேணும் வேண்டி. அப்போ தூங்குகிற டைமுக்கு வாகனம் ஓட்ட போவான்னு. மற்ற விஷயந்தான் இந்த பொது வாகனங்கள், இப்போ பஸ்ஸு அது மாதிரி வாகனங்கள் உங்களுக்கு ஓட்டத்துக்கு முடியாது. இப்போ எங்கள் டிரைவிங் லைசன்ஸ்லேயும் ஒரு கேள்வி இருக்குது, உங்களுக்கு வலிப்பு வந்தால் இல்லையாண்டி. அது அது அவ்வளோதான் கேள்வி. இப்போ
இப்போ சில டைம் வலி பீக்கிறோன்னு சொல்லுவான் எனக்கு இல்லையாண்டி. அதான் இதுக்கு முன்கூட்டியே சிகிச்சை முறையாக அடையாளப்படுத்தப்படுகின்ற நிலைமை இல்லை. என்ன உங்களோட பெருசாக கதைச்சி உங்களை எக்ஸாமின் பண்ணி வலிப்பை தேடையிலாது, உங்களுக்கு ஒலிக்கணும். அது எப்போ வரும் எப்படி வரும் யாருக்கும் ஒருத்தரும் சொல்லிடுறாரு. இப்போ இவளிக்க மக்களில் வெறும் இப்போ நாம் ஆரம்பத்தில் சொன்னோம் 1000 மக்கள் எடுத்தால் ஒரு 10 பேருக்கு இந்த குணம் இருக்குது. அவங்க ஒருத்தரும் செல்ல மாட்டாங்க. இந்த பப்ளிக்கில் வந்தால் தான் தெரியும் இது நோய் வந்திருக்கிறேன். அப்போ இதை பற்றி பயப்பட தேவையில்லை. நீங்கள் சரியான முறையில் ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய்த்து இல்லை டாக்டர் அம்பட்டு அதுக்கேற்ற மருந்து எடுத்து டைமுக்கு சாப்பிட்டு டைமுக்கு தூங்கி இந்த சாராயம் விசேஷமாக இப்போ சோசியல் ட்ரிங்க் ஒன்றல்ல. இப்போ சிலவங்க இருக்கிறாங்க கூடுதலாக மதுபானம் எடுப்பாங்க, டெய்லி வளமையாக குடிக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த வலிப்பு வரக்கூடாது 2 போகத்துக்கு வரையில. ஒன்று தான் ஆல்கோஹால் கூடுதலாக எடுக்க போக்கில் வர, மேலும் உடனடியாக ஒரு அடிக்கு நிப்பாட்டினாலும் இந்த நோய் வரையணும். இப்போ ஆல்கோஹால் என்ன நடக்குது, பிரெயின் டிஷ்யூ டேமேஜ் ஆகுது. இப்போ மோயூ டேக் நீங்கள் மிச்சம் மிகவும் எடுக்க போக்கில் பிரெயின் லீக்கிய நியூரான்ஸ் எல்லாம் தே வில் டை ஸ்லோலி. ஆமாம், அதான் நான் சொல்கிறேன். அதாவது நான் சிகரெட்டை குடித்து விட்டு இடையில் நிப்பாட்டி விட்டால் நாங்கள் நடுக்கம் வருகின்றது, குடித்ததை நிப்பாட்டி விட்டால் நடுக்கம் வருகின்றது சொல்கிறோம். அது அந்த 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 நடுக்கத்துக்கு இந்த நடுக்கத்துக்கு ஏதாவது தொடர்பு இருக்கு? அந்த நடுக்கம் வலிப்பொண்டல்ல, அது டேக்கன் சோலோ. அவ்வளோ காலம் நீங்கள் எடுத்து அது உடம்புலே அது இம்ப்ரெக்னென்ட் ஆகிக்குது, உள்ளுக்கே போயிட்டு அது வெளிக்கு போடுறதுக்கு என்னக்கா அதுக்கேற்ற மருந்து இருக்குது. அந்த மருந்தை குடிச்சு தான் நீங்கள் ஒரே அடிக்கு நிப்பாட்ட வேணும். நீங்கள் நிப்பாட்ட போக ஒரு வைத்திய ஆசிரியர் எம்பாட்டு இதுக்கு என்ன செய்யணும், இந்த மருந்தை குடியுங்க, இந்த ஆல்கோஹாலை நிப்பாட்டுங்க, இந்த வைட்டமின்ஸ் எடுங்க, அப்போ கணக்காக படிப்படியாக பேத்துடும். இப்போ நாங்கள் சொல்கிறது இப்போ 2 விஷயம் இருக்குது. ஒன்று தான் ஆல்கோஹால்னால் இந்த நோய் வரையிலும், மற்ற விஷயம்தான் இப்போ ஆல்கோஹால் பாவிச்சாக்கா வலிப்பு வரவும் மேலும், அதுமாரி ஆல்கோஹால்னால் ஒரு வாகனம் ஓட்டி ஆக்சிடெண்ட் வந்து தலையை டேமேஜ் ஆகிறதுக்கும் ஏலும். இது எல்லா விஷயமும் ஆல்கோஹால் நடக்குது. இப்போ நீங்கள் ஆல்கோஹால் எடுத்துக்கிறேன்டாக்கா இப்போ விசேஷமாக வலிப்பு இருக்கிற மக்கள் ஆல்கோஹாலை தடுத்திக்கணும். அவங்க கேட்பாங்க எனக்கு வைன் ஏழுமா, பியர் ஏழுமா, எனக்கு விஸ்கி ஏழுமா, இல்லாட்டி பொதுவாக இங்கே உருளிக்கு சாராயம் குடிக்க ஏழுமா, எல்லாம் மதுபானம் தான், எல்லாம் விட்டு இருக்கிறதான் நல்லது. நன்றி டாக்டர். இந்த வகையில் மக்களுக்கு பல்வேறு விதமான ஒரு எச்சரிக்கை ஊட்டக்கூடிய செய்தியை தான் டாக்டர் சொல்லியிருக்கின்றார். உங்களுடைய வலிப்பு கூட்டமைப்பு மத்திய நிலையம் தொடர்பான விடயங்களையும் இந்த இடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் நான் அப்பொழுது சொன்னேன், இலங்கை வலிப்பு கூட்டமைப்பால் நாங்கள் பல விழிப்புணர்வுகள், வைத்தியர்களுக்குரிய ட்ரைனிங் பயிற்சிகள் அளிக்கின்றோம் என்று. ஆனால் மக்கள் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டியது, கடந்த ஒரு 8 வருடமாக இலங்கையில் வலிப்புக்கென்றே ஒரு பிரத்யேகமான வைத்தியசாலை இருக்கின்றது. அதாவது இலங்கையின் தேசிய வைத்தியசாலை, நேஷனல் ஹாஸ்பிட்டல் கேள்விப்பட்டிருப்பீர்கள், கொழும்பில் இருப்பது. அதில் ஒரு 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 குறிப்பிட்ட தொகுதி இந்த வலிப்பு சிகிச்சைக்காகவே இருக்கின்றது. அந்த பில்டிங்குக்கே எபிலெப்சி பில்டிங் என்று சொல்லுவார்கள். நீங்கள் பார்க்கலாம், வலிப்பு மத்திய நிலையம் என்ற பெயரில் இருக்கு. வலிப்பு மத்திய நிலையம். இதை பற்றி சொல்லும் பொழுது நாங்கள் வலிப்பென்றால் என்ன, மின் அதிர்வு என்று சொன்னோம். அப்போ இதை எப்படி நிப்பாட்டுறது? ஒன்றில் வலிப்பே ஏற்படாமல் நிப்பாட்டுவதற்குரிய அறிவுரைகள், அதை பற்றி பிறகு பேசுவோம். எங்களுடைய கூட்டமைப்பு அதையும் செய்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் இப்போ வலிப்பு உள்ள ஒருவருக்கு என்ன செய்வது? ஒரு மின் அதிர்வு வந்து விட்டது. அதனை அடக்குவதற்கு ஐயா சொன்ன மாதிரி டேப்லெட்ஸ், மருந்துகள் இருக்கின்றன. அந்த மருந்துகளை ஒழுங்காக உட்கொள்ள வேண்டும். நான் மின் ஒழுக்கென்று சொன்னேன். உங்கள் வீட்டில் ஒரு இடத்துல மின் ஒழுக்கு இருந்தால் அதில் லீக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அதை சுற்றி ஒரு பேப்பர் சுற்றலாம். என்ன பேப்பரோ ஒரு பொலிட்டீன், அப்போ மின் ஒழுக்காது. அப்படித்தான் அந்த டேப்லெட் எடுப்பது. ஆனால் இது இடையில சேர்த்துக்கொள்கிறேன் இந்த விடயத்தில். அதாவது இந்த நரம்பியல் சார்ந்த பிரச்சனை என்றால் இது உடல் மூளையில் இருக்கின்ற நரம்பியல் சார்ந்த பிரச்சனை மாத்திரமா, அல்லது வேறு பக்கத்தில் இருக்கின்ற நரம்பு சார்ந்த பிரச்சனைகளும் இதில் இருக்கின்றன? இல்லை, வலிப்பு என்பது பிரெயினில் மட்டும்தான். ஆனால் வேறு இடங்களிலும் வரலாம். அதற்கு வேறு வேறு அம்சங்கள், அறிகுறிகள் வரும். இந்த வலிப்பு அறிகுறிவது பிரெயினால். அப்பொழுது அந்த மூளையில் இருக்கும் அந்த லீக்கை ஏற்படாமல் செய்வதற்கு இந்த டேப்லெட்ஸை ஒழுங்காக எடுக்கணும். நான் சில பேருக்கு சொல்கிறது, இந்த பல்லு மினுக்கிற மாதிரி எடுக்கணும் என்று. நாங்கள் அனைவரும் ஒவ்வொரு நாளும் பல்லு மினுக்குவோம், ஒரு நாளும் மிஸ் பண்ண மாட்டோம். ஆனால் மருந்துகளை சிலவில் இன்றைக்கு நான் மருந்து எடுக்கலையேன்னு சொல்கிறவே இருக்கிறேன், ஆனால் இன்றைக்கு பல்லு மினுக்கலையேன்னு சொல்கிறவே இருக்க மாட்டேனோம். அப்போ கிட்டத்தட்ட நீங்கள் ஒழுங்காக மருந்து எடுக்கலாம். ஆனால் சில வலிப்புகளால் ஐயா சொன்னார், ஒரு 60-65% வலிப்புகளைத்தான் மருந்துகளால் முற்றுமுழுதாக குணப்படுத்தலாம். சில வலிப்புகள் மருந்து எடுத்துக்கொண்டு இருக்கும் பொழுதும் இடைக்கடை ஏற்படலாம். எனவே வலிப்புக்கு மேலதிக சிகிச்சை,
மிகவும் ஸ்பெஷலைஸ் ட்ரீட்மெண்ட் தேவை. அதற்காகத்தான் இந்த வலிப்பு மத்திய நிலையம் இருக்கின்றது. அது கொழும்பில் இருக்கின்றது. அவர்கள் இதற்குரிய மேலதிக டெஸ்ட்டுகள் எடுப்பார்கள். விசேடமான EEG உங்களை அறையில் வைத்து படுக்க வைத்து வலிப்பு உருவாகும் பொழுதே மூளையின் இயக்கத்தை பார்க்கும் ஒரு வீடியோ EEG என்று ஒன்றை எடுப்பார்கள். இந்த சிகிச்சை முறை அனைத்தும் மக்களுக்கு இலவசமாக வழங்கப்படும். இலவசமாக MRI ஸ்கேன் மட்டுமல்ல, வேறு சில ஸ்கேன்கள், ஸ்பெக்ட் என்று சொல்லும் சில ஸ்கேன்கள் எடுப்பார்கள். எடுத்து அவர்கள் கண்டுபிடிக்க தண்டிப்பார்கள் இந்த வலிப்பு சரியா இதிலிருந்து உருவாகுது, இந்த பிரெயினில் எந்த பக்கத்தில் இந்த ஒழுக்கு இருக்கின்ற. இதை கண்டுபிடிக்க இயலுமாக இருந்தால் சில வேளை ஆபரேஷனால் சத்திர சிகிச்சையாலும் இதனை மாற்றலாம். அப்போ அதற்குத்தான் இப்படி ஒரு வலிப்பு மத்திய நிலையம் என்று இருக்கின்றது. இதற்கு நீங்கள் வருவதற்கு உங்கள் பகுதியில் உள்ள ஒரு வைத்தியர், அங்குள்ள ஒரு விசேட நிபுணர் அல்லது ஒரு விசேட நரம்பியல் நிபுணர் கூடாத நீங்கள் இங்கு உள்ள வைத்தியசாலைக்கு நீங்கள் ஒரு விண்ணப்பம் செய்ய வேண்டி ரெஃபரல் சொல்லுவார்கள், ரெஃபரல் என்று. அப்படி இதை நான் சொல்லுவது ஏனென்றால் இலங்கையில் இப்பொழுது வலிப்புக்கென்ற ஒரு மத்திய நிலையம் இருக்கின்றது. அங்கு மிகவும் கட்டுப்படுத்த கஷ்டமான வலிப்புகளுக்கு இந்த மத்திய நிலையத்தில் சிலவள சத்திர சிகிச்சை கூட செய்யலாம் என்பதனையும் அறிந்து கொள்வதற்காக. ஆனால் பிழையாக விளங்கக்கூடாது, எல்லாரும் இந்த நிலையத்துக்கு வரணும் என்று இல்லை. ஐயா சொன்ன மாதிரி 60% வலிப்புகள் ஒழுங்காக மருந்துகளை உட்கொள்வதன் மூலமே உங்கள் ஊரிலிருந்தே நீங்கள் கட்டுப்படுத்தலாம். ஆனால் அந்த கட்டுப்படுத்த முடியாத வலிப்பு உள்ளவர்கள் உங்கள் வைத்தியருக்கு கூடாக இந்த சிகிச்சை நிலையங்களையும் நாட முடியும் என்பது என்னுடைய ஒரு அறிவித்தல். நன்றி டாக்டர். இன்னொரு விடயம், இந்த நீங்கள் உங்கள் முன்னால் இருக்கின்றது நீங்கள் அதனையும் காட்டி சொல்லலாம். இது இலங்கை நரம்பியல் சங்கம், இலங்கை நரம்பியல் சங்கத்தின் ஒரு வெப்சைட்டுக்கு என்ன தமிழ் இணையதளம் ஒன்று இருக்கின்றது. அந்த இணையதளத்துக்கு உள்ளடுவதற்கு இதை பார்க்கலாம் நான் நினைக்கிறேன். அந்த வெப்சைட்டின் பேரும் சொல்லுகின்றேன், asn.lk. ஏ எழுத்து, ஆப்பிளுக்கு வார ஏ எழுத்து, ஸ்வீட்டுக்கு வார எஸ் எழுத்து, நோஸுக்கு வார என் எழுத்து, asn.lk. என்றது இலங்கையின் asn.lk கூட போகலாம். இதில் அனைத்து ஆங்கிலம், தமிழ், சிங்களம், அப்போ தமிழ் மொழியில் கூட அழகாக வலிப்பு என்றால் என்ன, வலிப்புக்கு நீங்கள் இப்பொழுது நீங்கள் கேட்ட கேள்வி எல்லாம், செய்யக்கூடிய ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன, எப்படி மருந்துகளை உட்கொள்ள வேண்டும் என்று மிகவும் பிரீஃபாக கொஞ்சம் விடயங்கள் இருக்கின்றன. எனவே அதனையும் மக்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். கண்டிப்பாக டாக்டர், நீங்கள் கூறிய பல விடயங்கள் வந்து மக்களுக்கு தெளிவூட்டுகின்ற விடயமாக அமைந்திருக்கும். மக்களும் இதை தேடி செல்வார்கள். பலருக்கு இந்த விடயங்கள், இலவச சிகிச்சை முறைகள் இருக்கின்ற விடயங்கள் தெரிய வாய்ப்பில்லை. இந்த நேரத்தில் நான் இணையதளத்தில் ஒரு புள்ளி விவரம் பார்த்தேன் டாக்டர். அதாவது 10,000 பேருக்கு 7 பேர், அதாவது இவர்கள் அன்னளவாக குழந்தைகள் 16 வயசுக்குட்பட்டவர்களுக்கு வலிப்பு நோய் ஏற்படுவதாக புள்ளி விவரம் கூறுகின்றன. அதற்கான காரணம் என்ன? காரணம் என்ன, இப்படி எல்லா வலிப்பையும் எடுத்தாக்கா அடால்ட்ஸ், இப்போ பெரிய மக்களும் சின்னவங்களும் எடுத்தால் சின்னவங்களுக்கு தான் வலிப்பு கூட வருது. அதுலேயும் 5 வயசுக்கு கீழே மக்களுக்கு சிலவங்களுக்கு காய்ச்சலோட வலிப்பு வர இயலும். அது பெரிய வலிப்புக்கு போகிறதில்லை. இப்போக்கி அந்த ரிசர்ச்சில் காட்டுது, அவங்களுக்கு அந்த காய்ச்சல் வர டைமுக்கு காய்ச்சலை குறைச்சி அதுக்கேற்ற மெடிசனை கொடுத்தா, மருந்துகளை கொடுத்தா அந்த வலிப்பை கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள இயலும். இப்போ கேட்பாங்க, இந்த காய்ச்சலுக்கு அந்த வலிப்பு அவங்க பெரிய ஆட்களானது பிறகு வலிப்பு வர இயலுமா? அந்த சான்ஸ் மிக குறைவு. பிற ஸ்மால் சான்ஸ் ஒன்று இருக்குது, சின்ன ஒரு சான்ஸ் ஒன்று இருக்குது. அப்போவும் பெருசாக ஆனது பிறகு, அப்போ 15-16 இயர்ஸ் பிறகும் வலிப்பு வர இயலும். அதனால வந்ததோ அது வேறு வலிப்போன்னு சொல்லத்துக்கு இயலாது. மற்ற சின்ன குழந்தைகளில் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. சில டைம்களுக்கு பிள்ளைகள் கொஞ்சம் டிலேட் லேபர், டிஃபிகல்ட் லேபரில் வச்சு சில டைமுக்கு சின்ன அமைப்புகள் வர இயலும். அது மாதிரி சின்ன பிள்ளைகள், குழந்தைகள் இப்போ ஃபஸ்ட் 5 days 2-3 days ஃபீவர் வந்து காய்ச்சல் வந்து மெனிஞ்சைட்டிஸ் மாதிரி வந்ததுனாக்கா அந்த பிள்ளைகளுக்கும் வலிப்பு வர சான்ஸ் கூட. அது முன்னுக்கு பார்த்தா வர இப்போ அந்த நிலைமையில் இதுக்கப்புறம் மற்றது சார் இந்த ஃபஸ்ட் ஃபியூ டேஸில் சில பிள்ளைகளுக்கு ஃபீடிங் சரியாக போகாட்டி அவங்களோட உடம்புல சீனி அளவு குறையும், ஹைப்போகிளைசீமியா. அப்படி வந்தாலும் வலிப்பு வர சான்ஸ் கூட. இப்போ பிள்ளைகளுக்கு உடம்பில் வந்து சீனியின் அளவு குறைந்தால் வலிப்பு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. வாய்ப்பு இருக்குது. அதில் டேமேஜும் வரையிலும் வாய்ப்பும் இருக்குது. அதுக்கிட்டையும் அதெல்லாம் கவனமாக செய்வாங்க. இப்போ சில பிள்ளைகளுக்கு பேர்த்துக்கு பிறகு ஃபீவர் இருந்தால் எப்படியும் ஹாஸ்பிட்டல் வச்சுக்கொள்வாங்க. அவங்க எல்லா டெஸ்ட்டையும் செய்வாங்க. இவங்களுக்கு மெனிஞ்சைட்டிஸ் என்னமான கிருமிகள் மூளைக்கு பேத்திருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அது பிறகு வலிப்புகள் வந்து அதுக்கேற்ற மருந்து கொடுப்பாங்க. அதெல்லாம் உடனடியாக நடக்கும். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸில் வர இன்ஃபெக்ஷன்ஸ்னாலே பிள்ளைகளுக்கு
வலிப்பு வர சான்ஸ் இருக்குது. எனவே நாங்கள் நோய் விடயங்களில் வருமுன் காப்புதா வந்த பின் காப்புதா என்ற ஒரு கேள்வியை எங்களுக்குள் கேட்டுக்கொள்ள வேண்டிய நிலையில் தள்ளப்பட்டுக்கின்றோம். ஏனென்றால் வேகமாக வளர்ந்து வரும் உலகை நோக்கி தொழில் ரீதியாக ஓடிக்கொண்டிருக்கிற நாங்கள் எங்கள் உடலை நாங்கள் கவனிப்பது மிக குறைவு. அந்த வகையில் பல்வேறு விதமான நோய்கள் இப்பொழுது மக்களை தாக்கிக் கொண்டிருக்கும் போது அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்வது சால சிறந்த விடயமாகும். அந்த வகையில் வலிப்பு நோய் சம்பந்தமாக நாங்கள் இன்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். நிகழ்வின் தொடர்ச்சியாக இந்த உணவு பழக்க வழக்கம், அதாவது சில உணவு முறைகள் கூட வலிப்பு நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பாக இருக்கிறதாக கூறுகிறார்கள். அது உண்மையா? அப்படி இல்லை. இப்போ உங்களுக்கு நார்மலாக சோறு, இந்த கார்போஹைட்ரேட், சுகர், ஒரு சீனி அது இல்லாட்டி சுகர் எடுக்கலாம், எண்ணெய் வகை, இறைச்சி, மீன், முட்டை, நீங்கள் வெஜிடேரியன் இல்லாட்டி அதை பாவிக்கலாம். அந்த நார்மல் உணவுப் பொருட்கால வலிப்பு வராது. வலிப்பு வந்தவங்க உணவுப் பொருட்கள் டைமுக்கு தின்ன வேணும். இல்லாமல் இப்போ இந்த சாப்பாடு அந்த சாப்பாடுன்னு சொல்கிறதுக்கு இயலாது. அப்போ சில மக்களுக்கு வலிப்புகள் கண்ட்ரோல் பண்ண இயலாத்தி ஒரு கீட்டோஜெனிக் டயட்டுன்னு ஒன்று இருக்குது. அது எல்லாருக்கும் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது இல்லை. வலிப்பு கண்ட்ரோல் பண்ண இயலாட்டி கீட்டோஜெனிக் டயட் ஒன்று கொடுத்தா, ஃபேட்டி ப்ரோட்டீன்ஸ் கூடினான டயட்டுகள் கொடுத்தா வலிப்பு அமைதியாகும், குறையும். அப்படி உண்மை ஒன்று இருக்குது. இல்லாமல் ஒரு சாப்பாடு விஷயத்தினால வலிப்பு வராது. ஆனால் முறையற்ற உணவு பழக்க வழக்கம் வலிப்பு முறையாக தின்னணும், டைமுக்கு தின்னணும், எல்லாம் சரியாக நடக்க வேணும். மற்ற டீஹைட்ரேஷன், இப்போ உங்களுக்கு நீர் எல்லாம் சரியாக இருக்கணும். அட்லீஸ்ட் 3 liters வாட்டர் ஃபார் அடல்ட் ஒரு நாளைக்கு குடிக்கணும். மற்ற எலக்ட்ரோலைட்ஸ், உப்பும் ஒரு முக்கியமான விஷயம். அப்படின்னு சில மக்கள் வயசுக்கு போக உப்பை குறைப்பாங்க. உப்பை மிச்சம் குறைக்க போவானும். உப்பும் கூட எங்களோட உடம்புக்கு தேவை. அதிகரித்த மருந்து பாவனை இதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துவாங்க. பல கூட டேப்லெட்ஸ் போடுவாங்க. இப்போ இந்த பிரச்சனைக்கு இப்போ சில வலிப்பு விஷயத்தில் ஒரு மருந்தால் எல்லாம் கண்ட்ரோல் ஆகிடும். அது நியமித்த டோஸை கொடுத்தா கண்ட்ரோல். இப்போ சில விஷயங்கள் இருக்குது, ஒரு மருந்தால் கண்ட்ரோல் பண்ண இயலா போனால் நாங்கள் செகண்ட் மெடிசினை ஆட் பண்ணுவோம். இப்போ செகண்ட் மெடிசின் போனதுக்கு பிறகும் சில டைமுக்கு ஒகேஷனலி சில டைமில் 3வது மெடிசின் கொடுக்க டைமும் இருக்குது. மிச்சம் பேர் அட்லீஸ்ட் 30-40% 30-40% ஒரு மெடிசினில் கண்ட்ரோல் ஆகிடும். இன்னும் ஒரு 10-20 பங்கு இருக்குது. சிலவங்களுக்கு 2 or 3 மெடிசின் கொடுக்குவாங்க. இப்போ அந்த மருந்தெல்லாம் கொடுக்க போக்கில் அதெல்லாம் இந்த நோய்க்கு முறையான மருந்து தான் கிடைக்கும். இப்போ மக்களுக்கு பயமொண்டு இருக்குது, இதனால் எங்கள்கிட்ட கிட்னி அசைட் ஆகுமா, எங்கள்கிட்ட ஈரல் அசைட் ஆகுமா, இல்லாட்டி பிளட்டில் என்னமாலும் பிரச்சனை வருமானு ஒரு பயம் இருக்குது. அப்படி பயம் தேவையில்லை. நாங்கள் இப்போ மருந்து கொடுக்க போகக்குள்ள ஒரு 6 மாதத்துக்குள்ளே வருஷத்துக்குள்ளே சில பிளட் டெஸ்ட் செஞ்சு தான் பார்ப்போம். இதுக்கு என்னமாலும் தாக்கம் வந்திருக்குதா இல்லையாண்டி. அதுக்கிட்டே மருந்தில் பயப்பட தேவையில்லை. மற்றது தான் இதில் மெயின் ப்ராப்ளம். நாங்கள் டாக்டர்ஸ் மாதிரி பெரிய பிரச்சனை என்னத்தை மருந்து குடிக்க போகல. இப்போ செல்வங்களை எவ்வளோ காலம் கொடுக்கணும். கிட்டத்தட்ட இப்போ இன்றைக்கு ஃபிட் வந்ததுன்னா இன்றிருந்து இந்த 3 வருஷ காலம் வலிப்புகள் வராமல் இந்த மருந்தை தொடர்ந்து குடிக்கணும். 3 வருஷம் குடிக்கணும். சிலவங்க ஒரு வருஷம் போனது இப்போ ஏதோ யோசிப்பாங்க, இப்போ நான் மருந்தையும் குடித்தேன், எனக்கு நோய் வருவதும் இல்லை, ஏன் டாக்டர் செல்லு மாதிரி குடிக்க நான் நிப்பாட்டுவேன். அப்படி நிப்பாட்டினா திரும்ப நோய் வரும். வண்டா அண்டிருந்து 3 வருஷம் குடிக்கணும். அப்போ 3 வருஷத்தில் முடிகிறது, 4 வருஷத்தில் முடியுது. அதுதான் பிரச்சனை. மற்றது எங்களுக்கு சொல்லலாம், டாக்டருக்கும் சொல்ல மாட்டாங்க, பேரண்ட்ஸுக்கும் சொல்ல மாட்டாங்க. பிள்ளைகள் இப்போ வெள்ளநே டேப்லெட் கொடுத்தா நான் குடிக்கிறேன்னு வைப்பாங்க, குடிக்கிறாங்க இல்லை. பார்த்து மெட்ரஸை கடியை பார்த்தா டேப்லெட் 10-15 கடியில் இருக்குது. இந்த உமாப்போட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னத்தை இவங்க சரியாக இதை குடிக்கிறாங்களா இல்லைன்னு நீங்கள் சரியாக விபரமாக பார்க்க வேணும். இல்லாமல் வந்து சொல்லுவாங்க மருந்து குடிக்கிறாங்க நோய் வருது. ஏன் சில டைமுக்கு மிச்சம் ப்ராப்ளம் ஈகி வலிப்பு திரும்ப வருதுன்னா மெயின் ப்ராப்ளம் இஸ் அவங்க மருந்து தொடர்ந்து தொடர்ச்சியாக குடிக்கிறாங்க இல்லை. நன்றி டாக்டர். இந்த நேரத்தில் இந்த நீங்கள் கூறிய வலிப்பு சம்பந்தமான கூட்டமைப்பு அதன் மத்திய நிலையத்தை சாதாரண பொதுமக்கள் எவ்வாறு தொடர்பு கொள்வது? மத்திய நிலையத்திற்கு நீங்கள் உங்களை அனுப்புவதற்கு இன்னொரு நான் சொன்னேன் உங்கள் ஊரில் உள்ள ஒரு ஒரு விசேட வைத்திய நிபுணரோ ஒரு நரம்பியல் நிபுணருக்கூடாகத்தான் நீங்கள் அணுக வேண்டி வரும். பெரும்பாலும் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய சிறிய விடயம், நீங்கள் நரம்பியல் நிபுணரிடம் போக தேவையில்லை.
உங்களுக்கு அருகில் இருக்கும் ஒரு வைத்தியரிடம் சென்றாலே அவருக்கூடாக அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இலங்கையில் இன்று அனைத்து மாவட்டங்களிலும் நிச்சயமாக விசேட நிபுணர்கள் இருக்கிறார்கள். உங்கள் வைத்தியருக்கூடாக அவர்கிட்ட போகலாம். அநேகமான வைத்திய மாவட்டங்களில் விசேட நரம்பியல் நிபுணரும் இருப்பார். சிலவேளை உங்கள் மாவட்டத்தில் இல்லாவிட்டாலும் உங்கள் மாகாணத்தில் இருப்பார். அவருக்கூடாக நீங்கள் இங்கே அணுக வேண்டி இருக்கும். ஏனென்றால் சில நேரங்களில் அங்கு போத்து வேறாது. நான் சொன்ன மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு மருந்தால் கட்டுப்படுத்தக்கூடிய வலிப்பாக இருந்தால் நீங்கள் இதற்காக மத்திய நிலையத்துக்கு செல்ல வேண்டிய தேவையில்லை. எனவே அதனை நீங்கள் செய்யலாம். இன்னொரு விடயம், நீங்கள் அப்பொழுது கேட்டீர்கள் இந்த வலிப்பை எப்படி கண்டுபிடிப்பது என்று. ஐயாவும் சொன்னார், கன டெஸ்ட்டுகள் இருக்குது, எம்ஆர்ஐ இருக்குது, இஜி இருக்குது. ஆனால் எந்த டெஸ்ட்டாலேயும் சிலவில் கண்டுபிடிக்க இல்லாது. என்ற ஒரு மின்னல் மின்னுற மாதிரி மின்னேக்க ஃபோட்டோ வீடியோ எடுத்தால் தான் மின்னலை தெரியும். வேறு நேரத்தில் போய் வானத்தில் படம் எடுத்து வேலை இல்லை. ஆனால் அந்த காலத்தில் சொல்லுவார்கள், ஒரு ஆள் அதை அவதானித்த ஒரு ஆள் வந்து சொன்னால் கண்டுபிடிக்கலாம். உதாரணமாக உங்களுக்கு வலிப்பு ஏற்பட்டதை உங்கள் நண்பர் கண்டிருந்தார் என்றால் இவருக்கு இப்படி தான் ஏற்பட்டதுன்னு வந்து சொன்னோன்னு டாக்டர், அறிவுள்ள டாக்டர் அதை கண்டுபிடிப்பார். இப்போ யானையை பார்த்தா யானைன்னு தெரியும் தானே. யானையை தெரிஞ்ச ஆளுக்கு ஒரு தும்பிக்கையோட ஒரு மிருகம் என்றால் யானை என்று தெரியும். ஆனால் இந்த காலத்தில் அதுக்கு ஒரு நல்ல விடயம் இருக்கு. என்ன? வீடியோ இருக்கிறது. இன்று அனைத்து இடங்களிலும் வீடியோ இருக்கின்றது. அப்பொழுது சின்ன விடயம், நீங்கள் உங்களுடைய சொந்தக்காரருக்கு வலிப்பு ஏற்படுது என்றால் நிச்சயமாக உதவி செய்யுங்கள். உதவி செய்யாமல் வீடியோ எடுக்க வேண்டாம். ஆனால் யாராவது ஒரு ஆள் கொஞ்சம் வீடியோ எடுத்து தானே எல்லாம். ஏன்னா நீங்கள் மத்திய நிலையத்துக்கு வரும் பொழுதும் நீங்கள் வீடியோ ஒன்றை எடுத்திருந்தால் என்ன நடக்குது என்று பார்த்தால் டாக்டருக்கு சரியாக அந்த அறிகுறியை வைத்து இது என்ன வலிப்பு மூளையின் இடத்தில் வரும் என்று சொல்லக்கூடியதாக இருக்கு. அதாவது உடல் அசைவுகளை பார்த்து கண்டுபிடிக்கக்கூடிய நிச்சயமா ஒரு வலிப்பை பார்க்கும் பொழுது ஒரு அனுபவம் உள்ள விசேட நரம்பியல் நிபுணர் இந்த வலிப்பு இது உண்மையான வலிப்பா என்பதையும் கண்டுபிடிப்பார். சில நேரங்களில் இந்த மூளையின் எந்த பாகத்திலிருந்து இந்த வலிப்பு வருகிறது என்பதையும் கூட ஓரளவுக்கு கண்டுபிடிக்கலாம். சிலவேளை அவர் என்ன டெஸ்ட் ஓட பண்ணணும் என்பதையும் அது அவருக்கு உதவியாக இருக்கும். நிச்சயம் நல்ல விடயங்கள் நீங்கள் கூறியிருந்தீர்கள். உங்கள் கருத்துக்கள் அதிகமாக மக்களிடம் சென்றடைந்திருக்கும். இந்த நேரத்தில் மக்களுக்கு இறுதியாக தெளிவுபடுத்த வேண்டிய விடயம், அதாவது எவ்வாறான முதலுதவி சிகிச்சைகள் செய்யக்கூடியவை என்ன, செய்யக்கூடாதவை என்ன என்பதை பற்றி உங்கள் இருவிடத்தில் நான் கேள்வியை முன்வைக்கின்றேன். நான் அப்போது சொன்னது இன்னொருக்கா சொன்னால் ஃபர்ஸ்ட் எய்ட் செய்யக்கூடிய ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து அவர் இருக்கும் இடத்தை ஒரு ஆபத்தில்லாத இடமாக மாற்றுவது, உடனடியாக அவருக்கு எந்த காயமும் பெறாமல் சுற்றி உள்ள இடங்களை அப்புறப்படுத்துவது, அல்லது அவரால் ஒரு காயம் வரும் என்றால் அவரை பிடித்து கொஞ்சம் அவடத்தில் வைத்திருக்கிறது. ரெண்டாவது நேரம், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அது சரிவராவிட்டால் நீங்கள் நிச்சயமாக ஒரு வைத்திய உதவியை நாட வேண்டும். மூன்றாவது, வலிப்பு முடிந்தவுடன் பெரிய வலிப்பாக இருந்தால் அவரை ஒருக்களித்து வைப்பது. செய்யக்கூடாத விடயங்களும் கணக்கு இருக்கின்றது. இந்த ஐயா சொல்லுவார், இரும்பு கொடுக்கறது, இந்த கரண்டி வாயில் போடுறது, மற்றது இன்னொன்று இப்போ சொன்னதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணினாக்கா இப்போ 5 minutes இதை கட் ஆஃப்னோ அதுக்காகலாம் போக சொல்கிறோம். அது மட்டும் சிலது இருக்குது 3 minutes நிற்குது, வித்தின் நெக்ஸ்ட் ஹவர் ஒரு ஹவருக்குள்ளே திரும்ப வருவது, 2 minutes வருவது நிற்குது, இன்னும் 10 நிமிஷத்தில் இன்னொன்று வருவது, அப்புறம் கண்டினியூஸாக விட்டு வரேன்னா அதுவும் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேணும். 5 minutes இல்லாட்டியும் இப்போ அதுக்கடையில் மற்ற இன்னொன்று தான் இப்போ நோய் வந்தவங்க ஒரு 5-10 minutes போல் கண்ணை விரித்து பார்த்து கொஞ்சம் பேசுவாங்க. இப்போ சிலவங்க வலிப்புக்கு பிறகு ஒரு உணர்ச்சியும் இல்லாமல் இருக்கிறேன்டா அவங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேணும். நார்மலி போயிட்டு வந்து ஒரு 10 minutes போகல கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டு தூங்குவாங்க, ஒரு 1/2 hour போகல நல்லா உணைப்பாக இருப்பாங்க. அப்போ அது நார்மல். அப்போ சில ஆட்கள் வலிப்பு வந்திக்கு தூங்குறாங்க, திரும்ப ஒரு வலிப்பு வருவது, மறுத்தையும் தூங்குறாங்க. அப்போ அவங்க எல்லாரும் கிட்டிக்கு ஆஸ்பத்திரிக்கு போகணும், இல்லாட்டி 1990 அடித்து இந்த ஆம்புலன்ஸில் கிட்டிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக வேணும், கட்டாயம் போக வேணும். இந்த வகையில் இந்த மூளையில் ஒரு பகுதியில் ஏற்படுகின்ற பாதிப்பா, சில நேரத்தில் மூளை முழுவதும் ஏற்படுகின்ற பாதிப்பான்ற ஒரு ஐமிச்சம் இருக்கின்றது, அதை பற்றி சொல்ல முடியும்? இப்படி இப்போ மூளையில் இப்போ சில இப்போ 2 பக்கம் அடித்து கால் அடித்து கை அடித்து ஒசக்க தன் பெய்து வரேன்டா மூளையில் சென்ட்ரல் லைனில் தான் வரும். இப்போ சில இதுக்கு இப்போ நான் சொன்னேன் ஃபஸ்ட்டுக்கு இந்த பேர் பார்த்து கொண்டிருக்கிறாங்க, கதைக்கிறாங்க, பிஹேவியர் சேஞ்ச் ஆகுது, சும்மா அவர் தேவையில்லாத கதைக்கிறாங்க, அது மாதிரி வருதுண்டா மூளையில் ஒரு பக்கத்தில் சென்ட்ரலில் தான் வரும். விசேஷமாக இப்போ மூளை பின்னில் வந்துட்டாக்கா அவங்களுக்கு வெளிச்சம் மாதிரி விளங்கும், லைட்ஸ் ஃப்ளாஷிங். இப்போ மூளையில் இந்த டெம்பரல் லோபில் இருந்து வந்தேன்டா ஒரு மனங்கள் இப்போ இடத்துல ஈக்கிய ஸ்மெல் மனங்கள் வேறாகும். அவங்க சொல்லுவாங்க இப்போ இந்த நடக்குது, இந்த டயர் பூச்சிட இந்த டயர் சுட்ட மாதிரி மனம் வருவது. ஆமாம் அப்படி அப்போ அது செல்லத்தோடய அவருக்கு வலிப்புண்டு வருவதுன்னா அதெல்லாம் ஒரு ஃபோக்கல்னா ஒரு பக்கத்தில் தான்
இது வருவது. இப்போ பிரெயினில் இந்த ஆக்டிவிட்டி வார இடத்துக்கு தான் இந்த சிம்டம் வரும். பிரெயின் நடுவில் வந்ததுன்னாக்கா யூ லூஸ் கான்ஷியஸ்னஸ், அறிவில்லாமல் போகும். இப்போ ஞாபக மறதி இது தொடர்பாக பாதிப்பு இருக்கின்றனவா? ஞாபகம் மறதி சில டைமுக்கு வரையணும். இப்போ சில டைமுக்கு கொஞ்சம் நேரம் போனது போகிற அவங்க எல்லாம் மறதி வரும். அந்த ஐட்டம், அந்த வந்த நிலையம், அந்த நேரத்தை பற்றி அவங்களுக்கு ஒரு இந்த மெமரியும் இல்லை. ஸ்டார்ட்டும் எண்டும் வழங்கும், அதுக்கு நடுவில் நடந்தது என்னன்னு தெரியாது. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனது, ஆம்புலன்ஸில் போனது ஒருத்தருக்கும் தெரியாது. அது திரும்ப வரவும் மாட்டோம். பிளாக் அவுட். அவுட். நல்லது டாக்டர், இந்த நேரத்தில் நீங்கள் இங்கு வருகை தந்து பெறுமதியான உங்கள் கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க. அந்த வகையில் டாக்டர் MTM ரிப்ஸி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிக்கின்றேன். இவர் விசேட மருத்துவ நரம்பியல் நிபுணராக பணியாற்றி கொண்டிருப்பவர். அதே நேரத்தில் டாக்டர் திவாகர் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவரும் விசேட நரம்பியல் நிபுணர். ஆம், இன்றைய இந்த உங்களுடைய மிகவும் பிரபலியமான நிகழ்ச்சியில் எங்களை அழைத்ததுடன் இந்த வலிப்பு சம்பந்தமான விழிப்புணர்வை எங்கள் கூட்டமைப்பின் சார்பாகவும் பொதுமக்களிடம் எடுத்துச் செல்வதற்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்ததற்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதன் இந்த சிறிய நேரத்தில் அனைத்து விடயங்களையும் பேச இயலாது. ஆனால் ஒரு 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 பிகினிங், ஒரு ஆரம்பமாக இதனை எடுத்து நாங்கள் அனைவரும் பிரயோசனம் அடைவோம் என்று வேண்டுகின்றேன். இந்த மாதிரி விசேஷமாக காரணம் கேட்க வேணுமெண்டாக்கா, இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு சொன்னோம், இதில் இந்த வெப் சைட் ஒன்று இருக்குது ASN.LK. அதிலேக்கு அந்த விஷயத்தை பற்றி இருக்கிற எல்லா லிட்ரேச்சரும் உங்களுக்கு வாசிக்கலும் 3 பாஷையிலையும் இருக்குது, இங்கிலீஷ், சிங்களம் அண்ட் தமிழில். அதை வாசித்தா அவங்களுக்கு இந்த நோயை பற்றி பெரும் ஐடியா உண்டு கிடைக்கும். அது கூட்டி இப்போ என்னவாலும் பிரச்சனை இருக்கேண்டா கிட்டக்க பக்கத்து டாக்டருக்கோ போகலும். இப்போ இலங்கையில் இப்போது ஸ்நாயு நிபுணர்கள் 45 பேர் சகல இலங்கையிலும் இருக்கிறாங்க. இப்போ மற்ற விஷயம் நீங்கள் கேட்ட கேள்வி, இப்போ இந்த விசேஷமான கொலம்புலிக்கு நடப்புக்கு வரத்துக்குண்டாக்கா அந்த நியூரலஜிஸ்ட் மாதிரி பார்த்து தான் அனுப்புவாங்க. இப்போ எல்லா டிஃபிகல்ட் கேசஸ், இப்போ பேஷண்ட்கள் இருக்கிறேன்டா அவங்களுக்கு இந்த வலிப்பு கண்ட்ரோல் இல்லாமல் கட்டாயம் அந்த நிபுணர் ஒருத்தர் பார்த்து தான் இருக்குது. அவங்க தான் இவங்க ரிஃபரலை அனுப்புவாங்க. நல்லது டாக்டர், நல்லது. நீங்கள் எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்தமைக்கு நன்றி. என்ற பெருமதியான நேரங்களில் மக்களுக்கு பயனுள்ள விடயங்கள் பலவற்றை நீங்கள் கூறியிருக்கிறீங்க. மீண்டும் ஒரு முறை இங்கே வருகை தந்து உங்களுடைய பொன்னான கருத்துக்களை கூறியமைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, பிப்ரவரி மாதம் 2ஆம் திங்கள் சர்வதேச வலிப்பு தினமாக அனுஷ்டிக்கப்படுகின்றது. எனவே இப்பொழுது அதிகரித்து வருகின்ற பல்வேறு நோய் காரணிகளில் இந்த வலிப்பு நோயும் ஒரு முக்கியமான காரணங்களை இலங்கையில் இடம் பிடித்துக் கொண்டிருக்கின்றது. இப்போ டாக்டர் கூறியது போல 1000 பேருக்கு 10 பேர் என்ற அடிப்படையில் வலிப்பு நோயால் அதிகம் தினசரி பல மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். எனவே மக்களும் விழிப்பாக இருக்க வேண்டும். அதாவது நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் என்று சொல்வார்கள். எனவே சில விடயங்களில் நாங்கள் வருமுன் காப்பது சிறந்தது, வந்தபின் காப்பது பலனற்றது. அந்த வகையில் இந்த நோய் சம்பந்தமாக டாக்டர் கூறியது போல இந்த இணையதளத்துக்கு சென்று பாருங்கள். இது சம்பந்தமான விழிப்புணர்வுகளையும் தெளிவூட்டல்களையும் நீங்கள் இதன் தளம் வாயிலாக நீங்களும் பெற்றுக்கொள்ளலாம். www.asn.lk patient.education என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இதை நீங்கள் ஸ்கேன் செய்வது மூலமாக கூட நீங்கள் ஸ்மார்ட் தொலைபேசி பாவிப்பிராயினின் நீங்கள் ஸ்கேன் செய்து நேரடியாகவே அந்த இணையதளத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அந்த வகையில் உங்களுக்கு இது சம்பந்தமான நோய் இருக்கலாம், அல்லது மற்றவர்கள் பாதிக்கப்படும் போது எவ்வாறான முதலுதவிகளை செய்ய வேண்டும், எவ்வாறு மருத்துவ சிகிச்சைகளை அளிக்க வேண்டும், எங்கே அவசரமான வைத்தியசாலைகள் கொண்டு செல்ல வேண்டும் என்பதை பற்றியும் உங்களுக்கு சில புரிந்துணர்வுகள் இங்கே கிடைக்கப்பெற்றிருக்கும் என்று நம்புகின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களுடன் சந்திக்கும் வரை இது நமக்காக நாம். நன்றி, வணக்கம்.